அதே போல நம்ம ஊர்ல இருக்கிற வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான காசுல வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கிற மாதிரி போனை வாங்கிட்டு வெளிநாடு வந்ததுக்கு அப்புறம் ஐபோனு சாம்சங்ல ஹையண்ட் மொபைல்னு சொல்லிட்டு எப்படி வாங்கிட்டு சுத்துறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்குங்க. எல்லாரும் நினைப்பீங்க இங்க வந்து நிறைய சம்பாதிக்கிற திமிர்ல தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை அது இல்லைங்க. என்னன்னு சொல்லிட்டு காட்டுறோம் வாங்க. கனடாவில் நம்ம புதுசாக சிம் வாங்கும்போது கூடவே நம்மளுக்கு பிடிச்ச எந்த மாடல் ஃபோன் வேணாலும் வந்து 24 மாதம் கான்ட்ராக்ட் போட்டு நம்ம வாங்கிக்கலாங்க. இதில் என்ன புதுசாக இருக்கு, எங்களுக்கு இங்கே மந்த்லி இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றது எனக்கு கேட்குதுங்க. ஆனால் நம்ம ஊரில் மேக்ஸிமம் 6 மாதம் வரைக்கும் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயா இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குங்க. ஆனால் இங்கே மந்த்லி பே பண்ணுற அமௌண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. அதுவும் இல்லாமல் 2 வருஷம் கான்ட்ராக்ட்ல வாங்குறதுல மினிமம் $200 $500 வரைக்கும் சேவ் பண்ணலாங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 12,000 30,000 வரைக்கும். இதுவே 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த போனை நாம திருப்பி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி வாங்கணும் அப்படின்னா அடிஷனலா நம்மளுக்கு ஒரு மாசத்துக்கு $20 வந்து டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குங்க. இதுவே நாம செலக்ட் பண்ற மாடல் ஒரு 2-3 இயர்ஸ் வந்து ரொம்ப ஓல்டரான மாடலா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டிவைஸ் வந்து ஃப்ரீயா கூட தருவாங்க. இப்ப புரியுதுங்களா ஏன் எல்லாரும் வந்தா உடனே காஸ்ட்லியான போன் வாங்குறாங்கன்ட்டு. சரி, இன்கேஸ் போன் வாங்கினவன் காசு கட்டாம அப்ஸ்காண்ட் ஆகிட்டானா என்னன்னு கேக்குறீங்களா? கோவிந்தா கோவிந்தா என்ன